ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச். அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ கிளியராக வந்து புரியும். தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ புது பாயிண்ட் சிஸ்டம் வந்திருக்கிறதுனால டீம் எடுக்கிறதுல ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நார்மலாக யோசிச்சு கரெக்டான 11 பேர் எடுத்து கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் 11 பேர் கூட தேவையில்லை. 8 பேர் 9 பேர் கரெக்டாக எடுத்துகிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக கொடுத்தாலே போதும், வின் பண்ணிடலாம். ஸ்மால் லீக்கில், கிராண்ட் லீக்லேயும் அதே தான். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பவுலர்ஸ் டாட் பால் போடுறதுக்கும் பாயிண்ட்ஸ் தராங்க. அவங்களும் ஈஸியாக 50 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பேட்டர்ஸ் டக் அவுட் ஆகிட்டா முடிஞ்சிச்சு. ஆனால் பவுலர்ஸ் எப்படி 2 டாட் பாலாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு அதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் அகெயின் அவங்க பேட்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பியூர் பேட்டர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த புது பாயிண்ட் சிஸ்டமில் மிகப்பெரிய ரிஸ்கில் மாட்டுவாங்க. அதுக்கு உதாரணமாக 4th 5th T20 நான் வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவை கொடுத்தேன். தலைவர் வந்து 2 ரன் 3 ரன் தொடர்ச்சியாக 23 இன்னிங்ஸில் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. இந்தியன் டீமோட T20 கேப்டனு. அவர் பியூர் பேட்டர்ன்றதுனால சரியான லாஸ் ஆச்சு 5th T20. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, பியூர் பேட்டராக கொடுக்குறது ரிஸ்க்கு இருக்குது. கிளிக் ஆகிட்டார் அபிஷேக் சர்மா மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய பாயிண்ட்ஸ் போகலாம். இதே ஒரு 2 ரன் 3 ரனில் ஃபஸ்ட் பாலில் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க பவுலிங்கும் போட மாட்டாங்கன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸை சொல்கிறேன், மாட்டிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட டீமே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ ஹெவி காம்படிஷனாக மாறிடுச்சு ஃபேண்டசி. ஸோ ரொம்ப வந்து நம்ம யோசிச்சு போடணும். போக போக பழகிடும். இப்போதைக்கு ஒரு 1-2 ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபேப்11 மட்டும்தான் வந்து நியூ பாயிண்ட் சிஸ்டம்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த ஆப்லேயுமே கொண்டு வரல. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்களுமே ட்ரீம்11மே வந்து கிளாரிட்டி இல்லை. கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா இல்லை திருப்பியும் பழைய பாயிண்ட் சிஸ்டம்க்கே திரும்பிடுவாங்களான்றது இந்த 20 நாளில் தான் தெரியும் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் 6ஆம் தேதி 1:30 ஸ்டார்ட் ஆயிரும். T20 நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். இப்போ ஓடிய ஃபார்மெட்டுக்கு திரும்புகிறோம். உமன்ஸ் ஓடியக்கு ஒரு சில மேட்ச்சுக்கு நான் டீம் கொடுத்துருப்பேன். அது ஓரளவுக்கு கிளிக்காக இருந்துச்சு. இப்போது ஓடியில் 1:30 மதியான மேட்ச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைம்ஸில் டீம் வந்து செட் பண்ணிட்டு நம்ம மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல் டே அப்படி தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே நடத்துவாங்க. T20 நம்ம நைட் வரையும் வெயிட் பண்ணோம், அப்படி இல்லை. ஸோ இதுக்கப்புறம் மதியான மேட்சஸுமே இருக்கும். ஆஃப்டர்நூன் மேட்சஸில் நம்ம டீம் செட் பண்ணிட்டு மேட்ச் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். PCA ஸ்டேடியமு நாக்பூரில் தான் வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்க. நாக்பூர்னாலே நாக்பூர் டெஸ்ட்டுன்னு சொல்லி நிறையா வந்து முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ நிறையா டெஸ்ட் மேட்சஸ் வந்து நடத்துவாங்க இந்த கிரவுண்டில். பட் ஓடியே குறிப்பிட்ட மேட்சஸ் மட்டும் தான் நடத்தியிருக்காங்க. ப்ளஸ் இந்த 22 பிளேயர்ஸில் மினிமம் ஒரு 3 இல்லை 2 பிளேயர் மட்டும் தான் இந்த கிரவுண்ட்லேயே ஆடிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மற்ற யாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போது வேர்ல்டு கப்பு அதே டீம் தான். ஸோ வேர்ல்டு கப் இந்தியா ஆஸ்திரேலியா கூட ஃபைனலில் தோற்று போனாங்க. அதே டீமு என்னென்னா ரிஷப் பந்த் உள்ளே வந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹர்ஷ்தீப் சிங் பும்ரா வந்தார்னா வெளியே போயிடுவார். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர், அக்ஷல் பட்டேல் இல்லாட்டி ரிஷப் பந்த் இப்படி தான் ஆடுவாங்க. மேபி ரிஷப் பந்த் பெஞ்சில் வச்சாங்கன்னா KL ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச்சு 1 மணிக்கெலாம் லைனப் வந்துடும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்ச் 9 மேட்ச் தான் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 3 மேட்ச் ஃபஸ்ட் பேர் டீமும் 6 மேட்ச் செகண்ட் பேர் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ரெக்கார்டு என்னென்னா, இந்த கிரவுண்டில் ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சிருக்காரு, விராட் கோலி ஒரு 100 அடிச்சிருக்காரு. 2019-17 லாஸ்ட்டாக நடந்த 2 ஓடிய மேட்ச்சில் ஒரு மேட்ச் விராட் கோலியும் ஒரு மேட்ச் ரோஹித் சர்மாவும் 100 அடிச்சிருக்காங்க. இப்போலாம் பீக் ஃபார்மில் இருந்தாங்க. இப்போலாம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸே பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் T20 பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் வந்து ஓவரால் கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. ஏன்னா ரஞ்சி டிராஃபியில் போய் ஆடினார் விராட் கோலி. சாதாரண ஒரு டொமஸ்டிக் பவுலரோட பாலை பேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆனதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஆஸ்திரேலியாவிலையும் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியல. ஒரு மேட்ச் மட்டும் அடித்தார், மற்ற எல்லா மேட்ச் ஃப்ளாப்பு. ரோஹித் சர்மா அவரே நான் போய் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டார். அந்தளவுக்கு மோசமான ஃபார்மு. பட் இப்போ இந்தியன் கண்டிஷன் வரப்போ ஃப்ளாட் ட்ராக்கை செட் பண்ணி நல்லா பேட்டிங் ட்ராக் மாதிரி செட் பண்ணாங்கன்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு போகிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்றதை ஆன் டைம் பிச்சிரி போடுறது ரொம்ப முக்கியம். இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன், அதையும் ஷோ பண்ணுறேன். அதேமாதிரி ஃபேப்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K டக்குன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டமே இங்கே இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டாக பார்த்து ஆப்பனட்டாக பார்த்து ஹெட் 4 ஹெட் 3ல் ப்ளே பண்ணிங்கன்னா
உறுதியாக மினிமம் உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டாக வந்துடும். சுமாரான டீம் போட்டால் கூட நல்ல டீம் போட்டால் க்ளீன் ஸ்வீப்பே ஆகும் ஈஸியாகவே. கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து அவ்வளோ மேட்சஸ் இதில் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள், போனஸ் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான போனஸ் இருக்குது அப்படின்னா அந்த போனஸை ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் பெரிய அமௌண்ட்லாம் போட்டு ப்ளே பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா வரையும் கூட போனஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரியான ஒரு ஆப்பு, வின்னிங்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். இப்போது நம்ம லாஸ்ட்டாக நடந்த 2 T20க்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். 242 ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோரு. பட் 243 வின் பண்ணிட்டாங்க இந்தியா. 250 இந்தியா, 242 ஆஸ்திரேலியா. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆஸ்திரேலியா கிட்ட போய் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா ஒரு 230 தான் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ்க்கு அதிக பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்றது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. பட் பிச்சு மாறிச்சு, ஃப்ளாட் ட்ராக்காக இருந்துச்சுன்னா பேட்டர்ஸ்க்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட்டு, ஆடம் ஜம்பா 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸே நிறையா விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த நாக்பூர் விக்கெட்டில் இருக்கும். அஸ்வின் நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ பேட்டர்ஸுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதா வந்து ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் அதான் சொல்லுது. ஸோ டாஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இருக்க இங்கிலாந்து டீமு அப்படியே T20 ஃபார்மட் டீமாக தான் இருக்குது. அதை தான் இப்போ வந்து பிரெண்டன் மெக்கலம் மறுபடியும் வந்து இதில் ஆட வைக்க போகிறாரு. ஸோ ஓடிஐயில் ஒரு சேஞ்ச் மட்டும் வரும், ஜோ ரூட் உள்ளே வருவார். மற்றபடி அதே எப்படி ஸ்பின் ஆகுது, எப்படி ஆடுறதுனே தெரியாத ஒரு இங்கிலாந்து 11 தான் வந்து ஆடுவாங்க. ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண முடியல. குல்தீப் யாதவை பெரிய பெரிய பேட்டர்ஸ்னாலே இப்போ வரையும் வந்து பிக் பண்ண முடியாது. ஓடிஐலே பார்த்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைனாமேன் பவுலரு. கண்டிப்பாக மாட்ட போகிறாங்க அந்த மிடில் ஆர்டரு. ஹாரி ப்ரூக்கு, அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனு, ஜிமி ஓவர்டனு, அடுத்தா பிரெண்டன் கார்ஸு, சொல்லிகிட்டே போகலாம், ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு எல்லோரும் குல்தீப் யாதவ்கிட்ட மாட்டுறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் குல்தீப் யாதவ் கேப்டனைஸ் நான் கொடுத்துக்கோங்க. இப்போ பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம். இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல இந்த இடத்துல ஜிமி ஸ்மித் இருக்கார், அதே இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் போட்டுக்கோங்க. 2 டவுனு இல்லை 1 டவுனில் ஜோ ரூட் வந்துடுவார். சிம்பிள், அவ்வளோதான். ஜிமி ஓவர்டனு, பிரெண்டன் கார்ஸு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடல் ரஷீது, மார்க்குட்டு, லியாம் லிவிங்ஸ்டன், ஹாரி ப்ரூக்கு, பிளிப்சால்ட்டு, பென் டக்கட். இதுதான் மோஸ்ட்டாக வந்து இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். ஜோ ரூட் வருவார், ஜிமி ஸ்மித்து ஆட மாட்டார். இவ்வளோ தான் பிளேயிங் லோனில். இந்தியன் தரப்பில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, சுக்மன் கில்லு, விராட் கோலி, நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, முகமது ஷமி, அஸ்தீப் சிங், குல்தீப் யாதவ். ஆனால் இப்போ என்னென்னா கண்டிப்பாக ரிஷப் பண்ட் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே குறைவு தான். காரணம் என்னென்னா ஹர்திக் பாண்டியாவை 5வது பவுலராக நம்பி போக மாட்டாங்க. 6வது பவுலிங் ஆப்ஷன் இல்லாமல் கீழே ஜடேஜா, குல்தீப் யாதவ் 2 ஸ்பின்னர், அதுக்கப்புறமா முகமது ஷமி, அஸ்தீப் சிங் 2 பேசர். 40 ஓவரு. ஹர்திக் பாண்டியா 10 ஓவர்லாம் போட்டு முடிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ 5 பவுலர் போக மாட்டாங்க. அப்போ யார் மேலே கை வைப்பாங்கன்னா ரிஷப் பண்டை தூக்கிடுவாங்க. அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரோ அப்படி இல்லாட்டி அக்ஷர் பட்டேலும் ஆடுவாங்க. மேபி வாஷிங்டன் சுந்தர் ஆட தான் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆன் டைமில் பும்ரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பும்ரா சாம்பியன் ட்ராஃபியில் மிடில் தான் வருவார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டவுட்டு தான். ரிஷப் பண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு. ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரோ இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஆன் டைம் வந்து பார்த்துக்கிறது பெட்ரு. ஸோ நம்ம ஸ்டாட்ஸு, அதுக்கப்புறம் ஹெட்வேர் ஸ்டாட், வென்யூ ஸ்டாட்ஸுன்றதை பார்ப்போம். இப்போது நம்ம எப்படி நம்ம இந்த மேட்ச்சுக்கு டீம் எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெத் காம்பினேஷன் பார்த்துடலாம். ஓடிஐ ஃபார்மேட்டாக இருக்கட்டும், T20 ஃபார்மேட்டாக இருக்கட்டும், பிரெண்டன் கார்ஸு ஃபுல் கோட்டாகவும் முடிப்பார். பேட்டிங் வந்து ஒரு 10லேருந்து 15 ரன் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ டெத்தில் போடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவுமே இருக்கும். கட்ரஸும் நல்லாவே வீசுகிறார். அடுத்ததாக ஜிமி ஓவர்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் அவர் தான் போடுறாரு, கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்குட்டு ஓப்பனிங் ஸ்பெல்லு, அப்புறம் மிடில் ஓவர்ஸில் வேணால் கொஞ்சம் வந்து பவுல் பண்ணிப்பாங்க. ஆடல் ரஷீத் 6th பவுலிங் ஆப்ஷனாக லியாம் லிவிங்ஸ்டன். பட் ஆனால் லியாம் லிவிங்ஸ்டன் T20யில் மாதிரி இங்கே யூஸ் பண்ணுவாங்களான்னா ஓடிஐ ஃபார்மேட் மெயின் டீமில் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. டாப் ஆர்டரில் மிடில் ஆர்டரில் ரிஷப் பந்த் ஆடினா மட்டும்தான் லெஃப்ட்டு. அப்படி இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா தான் வந்து லெஃப்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு லியாம் லிவிங்ஸ்டனை யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும்.
ஸோ பேட்டராக ஆடலாம். ஸ்பின் ஆச்சு அப்படின்னா 1 or 2 ஓவர்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். மற்றபடி ஓவரால் பவுலிங் காம்பினேஷன் இந்த 5 பவுலர்ஸை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. ஜோ ரூட் வேறு இருக்கார். ஸோ ஜோ ரூட்டு இப்போ எஸ்ஏ T20 நல்லாவே பவுல் பண்ணார். ஸோ ஜோ ரூட்டு பவுல் பண்ணிட்டார் அப்படின்னா லியாம் நீஸ்டனுக்கு ஓவர்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஜோ ரூட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல ஃபார்ம்லேயுமே இருக்கார். ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லாவே ஆடிட்டுருக்காரு. சேசிங்கில் சம்டைம்ஸ் சொதப்பியிருக்காரு ரீசெண்ட் ஃபார்மு. அதை கொஞ்சம் மைண்டில் வந்து எடுத்துக்கிறது பெட்ரு. விக்கெட் கீப்பிங்கில் ஃபிலிப்சால்ட் விக்கெட் கீப்பிங் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓடிஐ ஃபார்மெட்டில் கண்டிப்பாக இப்போ கடைசி 2 நல்ல பேட்டிங் ட்ராக்ஸில் அடித்த மாதிரி ஓடிஐ ஃபார்மெட்டில் ஃபிலிப்சால்ட் அடிக்கிறதுன்றது கஷ்டம்தான். இனிஷியல் ஸ்விங்கு பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் முகமது ஷமி, அஸ்தீப் சிங் கிட்ட ஓடிஐ ஃபார்மெட்டில். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாட்டையும் எதிர்பார்க்கலாம். அஸ்தீப் இப்போ தான் ஆடுறாரு. பட் இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் போடுறப்போ ஃபிலிப்சால்ட் ஃப்ளாப் ஆகி மெனி டைம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபிலிப்சால்ட் வந்து கிளிக் ஆகிறது டவுட்டு. மேபி சேசிங்கில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் உறுதியாக வந்து டக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பட் சேசிங்கில் ஓரளவுக்கு நல்லா ஆடலாம். ரன்னு தெரிஞ்சு அவர் குயிக்காக ஆடுவார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா வந்து சொதப்புறதை பார்த்துருக்கோம். வெண்டக்கட்டு போன மேட்ச் டக்கு 5th T20 பட் ஓடிஐக்கு ஒரு சிறப்பான பிளேயரை நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு. பொறுமையாக ஆடுவார். ஓடிஐக்கு ஒரு டீசெண்டான ஒரு பிக்காக நம்ம பார்க்கலாம். ஹாரி ப்ரூக் மினிமம் ஓரளவுக்கு ஆடலாம். பட் குல்தீப் யாதவ், ஜடேஜான்னு அட்டாக் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு ட்ரையில் பென்டக்கட் ஃபஸ்ட்டாக செகண்ட் இம்பார்ட்டன்ட். அதேமாரி ஜாஸ் பட்லரை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதேமாரி T20 மாதிரி டக்குன்னு அவுட் ஆக மாட்டார். கேம் எடுத்துகிட்டு போக பார்ப்பார். ஜோ ரூட் வேறு இருக்கார். ஜோ ரூட் இம்பார்ட்டன்ட் பிக்கு, 100% பிக்கு. அவரையுமே ஓடியில் கூட இல்லாமல் டெஸ்ட் மட்டும் ஆடிட்டு இருந்தார். பட் கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஜோ ரூட், பென்டக்கட், ஜாஸ் பட்லர் கீ. பவுலர்ஸில் மஸ்ட்டு பிக் பிளேயர்ஸில் பிரெண்டன் கார்ஸு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜிமி ஓவர்டன், அப்படி இல்லாட்டி ஜோஃப்ரா ஆர்ச்சரை பிக் பண்ணிக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓடியில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர். அதுமாரி விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகளும் இருக்கும். ஜிமி ஓவர்டனே ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் போடுவார். பட் எப்படி ஓடிஐ ஃபார்மெட் அவர் ஆட போகிறான்ற கிளாரிட்டின்றது இல்லை. ஆடல் ரஷீத் ஸ்பின் ஆச்சுன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். மினிமம் ஒரு விக்கெட் எப்படினாலும் ஆடல் ரஷீத் வந்து எடுத்துடுறாரு. ப்ளஸ் பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் ஆடுறாரு, 2 கேட்ச் பிடிக்கிறாரு. ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க மார்க் வுட்டு, ஆடல் ரஷீத் போனீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டாப்பில் ஏதாவது ஒரு பேட்டரை வந்து கட் பண்ணிட்டு போங்க. அப்போ டிஃபரன்ஷியல் பிக்காக ஆடல் ரஷீத்தையும் மார்க் வுட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிலாந்து தரப்பில் பெஸ்ட்டு கேப்டன் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா பிரெண்டன் கார்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பிக்காக இருப்பார். ஓடியோக்கும் அவர் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 1 year பேன் பண்ணாங்க. அது எதுக்கு பெரிய டீட்டெயில் எனக்கு தெரியல. அதனால் எந்த ஒரு மேட்சஸ் ஆடாமல் இருந்தார். அப்படியே டேரக்ட் கம்பேக் கொடுத்தாரு. அந்தளவுக்கு குவாலிட்டி பிளேயர். 150க்கு மேலேயும் போடுவார். பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸ். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து உங்களுக்கு கார்ஸ். அடுத்ததாக வந்து ஜாஸ் பட்லர் ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். அப்புறம் ஜோ ரூட். இவங்க 3 பேர் இந்த சைடு நம்ம ஓரளவுக்கு பெஸ்ட்டு சேஃப் கேப்டனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ஜிமி ஓவர்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இந்த தரப்பில் ஷ்ரேயாஸ் ஐயர் பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிராக சரியான ரெக்கார்டு கிடையாது. இவர் ஒரு சஞ்சீவ் சாம்சன் மாதிரி தான். ஷார்ட் பால் போட்டு அவுட் ஆயிடுவார். பயங்கரமான ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட எல்லா பேட்டர்ஸையும் நம்ம டாப்பில் எடுத்துக்கிட்டு செகண்ட் பேட் பண்ணுறப்போ நம்ம லாஜிக்கலாக வந்து பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓரளவுக்கு ட்ரிக்கியான கண்டிஷன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே குறைவு தான். சுக்மன் கில்லும் சேம் கேட்டகரி தான். சுக்மன் கில்லுமே நல்ல ஃப்ளாட் ட்ராக்கில் சூப்பராக ஆடுவார். பட் ஆனால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்கும் ட்ரிக்கியான கண்டிஷனில். அது காரணம் என்னென்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரு, பிரெண்டன் கார்ஸு இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. மார்க் வுட்டோட வேகம் அதில் வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 25-30 ரன் குயிக்காக அடித்தா கூட இப்போதைக்கு இருக்க ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி நிறையா பாயிண்ட்ஸ் போயிடுவார். பட் இருந்தாலும் ஃப்ளாப் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது 20-25 ரனில் இருக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கன்னா கூட கட் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி எப்படி நம்ம கெஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டார் பிளேயர்ஸு. ரெக்கார்ட் வைஸ் பார்த்தா எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஃப்ளாப்பு தான் ஆகிறாங்க. இவங்க சரியான ஃபார்ம்லேயுமே இருக்காங்க பவுலர்ஸ். பிரெண்டன் கார்ஸு, அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட்டு, ஜிமி ஓவர்டனு, இல்லை ஆக்டிங்சன் ஆட வைக்காமல் மற்ற யாரை பவுல் பண்ண வச்சாலுமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. இவங்க அந்தளவுக்கு ஃபார்ம்லேயுமே இல்லை. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்னால தடுமாறி இருக்காங்களா, இல்லை ஓடிஐ ஃபார்மெட் நல்லா ஆடுவாங்களான்றது மேட்ச் போனால் தான் வந்து தெரியும். இல்லை எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இதில் இப்படி ஆட போகிறாங்க. இல்லை இந்த
ஓடிஏ 2023 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அப்பப்போ சீரிஸ் நடக்கும், ஓடிஏ சீரிஸ். அப்போ குயிக்காக வந்து அடிப்பாங்க ரோஹித் சர்மா, சுக்மன் கில். அந்த மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்க போதா அப்படின்றத நம்ம போக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் சேஃபாக ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் கேப்டன் கொடுக்கலாம். மினிமம் 6+ ஓவர் போட்டுருவார். பேட்டிங் சான்ஸ் எப்படி கிடச்சிரும். பேட்டிங்கில் ஆடினாரும் ஒரு 20 ரன் 30 ரன் வந்து ஆட முடியும். ஏன்னா டாப்பில் ட்ரிக்கியான கண்டிஷன் தான், ஏர்லி விக்கெட்ஸ் கண்டிப்பாக போயிடும். ஜோஃப்ராஜர் மார்க்வுட் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அப்போ ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா வரையே வந்து உங்களுக்கு பேட்டிங் வந்துடும். அப்போ அவங்களே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடுவாங்க. இப்போ சமி, ஹர்தீப் சிங், பிலிப் சால்ட்டு, பென்டெக்கட் கொஞ்சம் இதாக இருக்கும். பென்டெக்கட் பட் ஓடிஐ ஃபார்மேட் நல்லா ஆடிடுவார். ஹர்திக் பாண்டியா அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஜடேஜா மிடில் ஆர்டரில் கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்ப அவர் அடிக்கிறது கஷ்டம். ஸோ ஜிஎல்லில் கேப்டன் கேப்டனாக கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். வாஷிங்டன் சுந்தரா, அக்ஷர் பட்டேல்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் தரப்பில் சேஃப் கேப்டன் கேப்டனா ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா தான். பிச்சில் நல்லா ஸ்விங் இருக்கும், பயங்கரமாக மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் முகமது ஷமியை ட்ரை பண்ணுங்கள். சேம் இந்த சைடில் பிரெய்டன் கார்ஸு, ஜோ ரூட்டு, பட்லர் போகலாம். ஃபஸ்ட் பால் பண்ணால் மட்டும் ஜிமி ஓட்டன் போகலாம். மற்றபடி இது இல்லை. விக்கெட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி வந்து இந்த பிச்சு இருக்குமா அப்படின்றது ரொம்பவுமே டவுட்டு. இன்னொன்று நம்ம பேசுகிறத சொல்கிறோம், விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் ஆடல் ரஷீத்துக்கு எத்தனை டைம் அவுட் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. கணக்கே இல்லாமல் அவுட் ஆகிருக்காங்க ஆடல் ரஷீத் பவுல் பண்ணாலே இந்தியன் பேட்டர்ஸு. ஸோ அதனால தான் அவர் கீன்னு நான் சொல்கிறேன். லோ பர்சன்டேஜாக இருப்பார், ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பார். ஒரு பேசரை கட் பண்ணி கூட ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆடல் ரஷீத்தை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பின் ஆச்சுன்னா கூட 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸ்டார்ட் பாருங்கள், ஸ்டார்ட்டை வச்சு டீமை மேக் பண்ணுங்கள். பிச்சு ரிப்போர்ட் ஆன் டைம் வரப்போ தான் நம்ம கிளாரிட்டியாக வந்து கொடுக்க முடியும். பட்லர் 20 மேட்ச் ஆடிருக்காரு, ஹெட்ல 435 ரன் அடிச்சிருக்காரு. ஜோ ரூட் 20 மேட்ச்சில் 239 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மார்க்வுட் 7 மேட்ச்சில் 8 விக்கெட்டு. ஆடல் ரஷீத் 8 மேட்ச்சில் 11 விக்கெட்டு. இப்போது இந்தியாவோட ஃபுல் ஸ்டார்ட்டு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஹெட்டில் 48 ரன் ஆவரேஜ் இருக்காரு, வென்யூவில் 68 ரன் ஆவரேஜ் இருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த சைடில் ஜோஃப்ராஜர், மார்க்வுட்னு கரெக்டாக லைனை பிடிச்சி போட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். ஆனால் பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவார், பெரிய ரன் போகலாம். இல்லை ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷனாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரிக்கியான கண்டிஷன் ஓப்பனிங் ஆடுறதுனா மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சுக்மன் கில் ஹெட்டில் ஒரு மேட்ச்சு 9 ரன்னு. விராட் கோலி 41 ரன் ஆவரேஜ் இருக்காரு ஹெட்டில், வென்யூவில் 81 ரன் ஆவரேஜ் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவரோட ஸ்டாட். ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் ஆடி இருக்காரு, 2 மேட்ச்சுமே அவுட்டு, 10 ரன் தான் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்சில். கேஎல் ராகுல் 31 ரன் ஆவரேஜ் ஹெட்டில். விக்கெட் கீப்பிங் நின்னார்னா கொஞ்சம் பேக்கப் பாயிண்ட் கிடைக்கும். அவர் விக்கெட் கீப்பிங் நிற்கிறப்ப ஃபுல்லாமே நல்ல கேச்சஸ் வந்து வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா 39 ரன் ஆவரேஜ் ஹெட்டில் நல்லாவே ஆடிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக. ஜடேஜா 42 ரன் ஆவரேஜ் ஹெட்டில் 32 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ அதையும் வந்து பார்க்கணும். வென்யூவில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. முகமது ஷமி 25 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். ஃபஸ்ட் பால் பண்ணால் டெத்தில் போட வாய்ப்பு இருக்கும், இனிஷியல் ஸ்விங்கில் விக்கெட் எடுக்கக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரிதமுக்கு வந்தார்னா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு 3-4 விக்கெட் எடுப்பார் முகமது ஷமி. ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎல்ல கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். வென்யூவில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் ஹெட்டில் 12 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட். இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் வென்யூ ஸ்டார்ட்டு. ஜிஎல் கேப்டனா முகமது ஷமி, குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் கேப்டனா ஹர்திக் பாண்டியா, ஜடேஜாவை ட்ரை பண்ணிக்கோங்க, டபுள் ஆப்ஷன். சேம் இந்த சைடில் ஜாஸ் பட்லர், அதுக்கப்புறம் ஜோ ரூட்டு, பிரெண்டன் கார்ஸ் சேஃப் கேப்டன். ஜிஎல் கேப்டனா ஜோஃப்ராஜர், ஆடல் ரஷீத் ட்ரை பண்ணுங்கள். ஓடிஐ ஃபார்மேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூ பாயிண்ட் சிஸ்டத்துக்காக பார்த்தோம்னா ஒரு பிளேயர் 150 ரன் 200 ரன்லாம் அடிச்சிட்டா அவரை கேப்டனாலாம் கொடுத்தாங்கன்னா 1000 பாயிண்ட் போனாலும் போயிடும். அந்த மாதிரி தான் நியூ பாயிண்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க்கு. ஸோ போன மாதம் ஃபுல்லாமே நல்ல வின்னிங்ஸ் கொடுத்தோம். பட் இந்த இப்போ கடைசியாக ஒரு 2 மேட்ச் கொடுத்துருப்பேன், அது சரியாக போகல, எனக்குமே லாஸ் தான். பட் இருந்தாலும் கவர் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல மேட்சஸ் அடுத்து வருது. ஏன்னா WPL வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது 2 முடிஞ்சோடனே IPL ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள், கரெக்டான ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும்.